ஷாலு ஒரு சின்ன குழந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுதே ரொம்ப டயர்டாக வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ டயர்டாக வரேன்னு சொல்லிட்டு. அவள் எதுவும் சொல்லாமல் போயிட்டு தூங்கிடுறா. அப்புறம் அவளுக்கு குளிருது. அப்புறம் ஸ்வெட்டிங் ஆகுது. பேரண்ட்ஸ்க்கு என்னென்னு புரியல. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் பேஷண்ட்டை பார்த்துட்டு அந்த குழந்தையோட பிளட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாரு, லேப் டெஸ்ட்டுக்கு. அங்கே டெஸ்ட் பண்ண உடனே அந்த குழந்தைக்கு மலேரியா அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே காய்ஸ், ஹலோ கார்டியோ மெடிக்கோஸ். டுடே we are going to see about malaria. Malaria is a febrile disease caused by 5 different protozoa. அந்த protozoa நேம் பார்த்தீங்கன்னா Plasmodium falciparum, Plasmodium malariae, Plasmodium ovale, Plasmodium vivax and Plasmodium knowlesi. They all are transmitted by female anopheles mosquito to humans. ஸோ மலேரியா எப்படி ஒரு மஸ்கிட்டோ மூலிமா ஹியூமனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசா மஸ்கிட்டோக்குள்ளே ஒரு பேரசைட் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ இது ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் மூலிமா வரலாம் டியூரிங் த மஸ்கிட்டோ ஃபீட், அதாவது அது உணவு எடுக்கும் பொழுது ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் மூலிமாவும் இந்த மஸ்கிட்டோக்குள்ளே வரலாம். அப்படி இல்லையா, இந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசா ஒரு பேரசைட் மாதிரி மஸ்கிட்டோக்குள்ளேயே வாழும் பொழுது இந்த மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்ட்ஸில் அந்த ஸ்போரோசாய்ட்ஸ், அதாவது மலேரியா ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற அந்த லைஃப் சைக்கிள் இருக்க ஒரு பார்ட் தான் ஸ்போரோசைட். இந்த ஸ்போரோசைட் டைரெக்டாக ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடும். இந்த ஃபீமேல் ஆனஃபில்ஸ் மஸ்கிட்டோ தன்னுடைய சலைவரி கிளாண்ட்ஸில் இந்த பிளாஸ்மோடியம் ஆர்கானிசம் கேரி பண்ணிட்டு இருக்கும். சப்போஸ் இது ஒரு ஹியூமனை பைட் பண்ணும் பொழுது இது ஃபஸ்ட்டு தன்னுடைய சலைவாவை தான் இன்ஜெக்ட் பண்ணும். ஏன்னா பிளட் எதுவும் கோகுலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம். ஸோ அந்த இடத்துல கோகுலேஷன் ஆகாமல் இருந்தால் ஃப்ளூயிடிட்டியாக இருக்கும் பிளட்டு. ஸோ ஈஸியாக சக் பண்ண முடியும். ஸோ அதிகமான பிளட்டை சக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது சலைவா இன்ஜெக்ட் பண்ணும். அந்த சலைவாவில் தான் ஏற்கனவே இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீஷஸ் இருக்கிறதுனால அது டைரெக்டாக ஹியூமன் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். ஸோ இப்படி நம்ம உடம்புக்குள்ளே இந்த புரோட்டோசோவன் ஃபஸ்ட்டு லிவருக்கு மூவ் ஆகிட்டு லிவர் செல்லுக்குள்ளே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது அந்த லிவர் செல் பர்ஸ்ட் ஆகிட்டு நிறைய புரோட்டோசோவனை பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் ஆன இந்த புரோட்டோசோவன் ஆர்பிசி அஃபெக்ட் பண்ணி ஆர்பிசிக்குள்ளே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஆர்பிசியையும் பர்ஸ்ட் பண்ண வச்சிடும். ஸோ இப்படி அதிகமாக புரோட்டோசோவா பிளட் ஸ்ட்ரீம் இருக்கும் பொழுது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதை கண்டுபிடிச்சி ஃபீவரை உண்டாக்கும். ஸோ எவ்ரி டைம் ஆர்பிசி பர்ஸ்ட் ஆன உடனே ஃபீவர் வரும், ஃபாலோட் பை சில்ஸ், தென் ஸ்வெட்ஸ். ஸோ இந்த ஃபீவரெல்லாம் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் அக்கர் ஆகும். ஏன்னா இந்த மலேரியாவை காஸ் பண்ணுற ஸ்பீஷஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் காஸ் டிஃப்ரெண்ட் ஃபீவர் அட் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் தென் பிளாஸ்மோடியம் ஓவலே காஸ் ஃபீவர் அட் எவ்ரி 48 hours. இதை நம்ம ட்ரெஷியன் ஃபீவர்னு சொல்லுவோம். ஸோ ஃபீவரை ஃபாலோ பண்ணி ஸ்வெட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மோடியம் மலேரியா எவ்ரி 72 hours ஃபீவர் வரும், ஃபாலோட் பை ஸ்வெட்ஸ். இதை நம்ம 3 days இன்டர்வல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம குவாட்டன் மலேரியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். இதுக்கு டைம் இன்டர்வல்ஸ் கிடையாது. இது டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் ஃபீவரை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 36 to 48 hours. இப்போ நம்ம மலேரியாவோட லைஃப் சைக்கிள் பார்ப்போம். மலேரியாவோட லைஃப் சைக்கிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 நேம் சொல்கிறேன், மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்போரோசாய்ட்ஸ், ட்ரோபோசாய்ட்ஸ், ஷிஷான்ஸ், தென் மீரோசாய்ட்ஸ். ஸோ மஸ்கிட்டோ நம்மளை பைட் பண்ணுது. அந்த மஸ்கிட்டோக்குள்ளே இருக்க அந்த புரோட்டோசோவன் டிவைட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே வர்ற அந்த புரோட்டோசோவன் டைப் ஸ்போரோசாய்ட்ஸ். இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே டேரெக்டாக லிவருக்கு மூவ் ஆகிடும். லிவருக்கு மூவ் ஆகிட்டு லிவர் செல் ஹெப்படோசைட்ஸ்குள்ளே இது க்ரோத் ஆக ஆரம்பிக்கும், அதாவது ஏசெக்ஷுவலாக. ஃபஸ்ட்டு இந்த ஸ்போரோசைட்ஸ் நம்மளோட லிவர் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகிறது ட்ரோபோசைட்ஸ். ட்ரோபோசைட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ட்ரோபோசைட் ஒரு ரிங் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த ஷேப்பில். இந்த ட்ரோபோசைட் டிவைட் இன்டு மெனி நியூக்ளை. ஸோ டிவைட் இன்டு மெனி நியூக்ளை. இதை நம்ம ஷீஷான்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒரு நியூக்ளியை சுற்றி ஒரு சைட்டோபிளாசம் வரும். ஒரு நியூக்ளியை சுற்றி ஒரு சைட்டோபிளாசம் உற்பத்தி ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு நியூக்ளியை சுற்றி ஒரு சைட்டோபிளாசம் மாறும்போது இதை நம்ம மியூரோசைட்னு சொல்லுவோம். ஸோ மெனி மியூரோசைட்ஸ் இந்த லெப்படோசைட்ஸ்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது லாஸ்ட்டாக ஓவராக
இது உள்ளே வந்து அக்குமுலேஷன் ஆக ஆக செல் வந்து லைசிஸ் ஆகிடும், அதாவது பர்ஸ்ட் ஆகிடும். பர்ஸ்ட் ஆன உடனே ஹெப்படோசைட் பர்ஸ்ட் ஆன உடனே மியூரோசைட்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து வந்துடும். பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்த மியூரோசைட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் அஃபெக்ட் பண்ணுற செல் வந்து நம்மளோட ஆர்பிசியை வந்து அஃபெக்ட் பண்ணி உள்ளே வந்த மியூரோசைட்ஸ் வந்து அகெயின் கன்வெர்டட் இன்டு ட்ரோபோசைட். ஸோ மியூரோசைட் கன்வெர்டட் இன்டு ட்ரோபோசைட். நெக்ஸ்ட் வந்த ட்ரோபோசைட் வந்து கன்வெர்டட் இன்டு மெனி மியூரோசைட்ஸ். So again tropocyte converted into many merozoites. In the convert on a merozoites burst the RBC, then again re-invade our RBC. நம்மளோட RBC திருப்பி இன்வேட் பண்ணும். அப்படி இல்லையா கன்வெர்ட் ஆன மியூரோசைட்ஸ் வந்து கேமெடோசைட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த கேமெடோசைட்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு ஜெர்ம் செல்ஸ். இது வந்து நார்மலாக நம்மளோட பிளட் சர்க்குலேஷனில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு அன்இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனஃபைல் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிளட்டை வந்து சக் பண்ணும். ஸோ கேமெடோசைட்ஸ் ஆர் சக்ட் அப் நான் இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ. ஸோ இது இந்த கேமெடோசைட்ஸ் வந்து நான் இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ சக் பண்ணிடுச்சு. இந்த கேமெடோசைட்ஸ் வந்து மஸ்கிட்டோ கட் வால்க்கு உள்ளே வந்துடும். இந்த கட் வால்குள்ளே வந்த உடனே இந்த கேமெடோசைட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ 2 gametocide fuse to form zygote, then zygote converted into gamete. Then these gametes are converted into oocytes. Then these oocytes will penetrate the mosquito gut wall, enter into the salivary glands. salivary glands குள்ள வந்த oocytes வந்து இந்த oocytes குள்ள many sporocytes வந்து வளரும். ஸோ ஸ்போரோசைட்ஸ் அதிகமாக வளரும் பொழுது இந்த oocytes வந்து பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்போரோசைட்ஸ் எல்லாமே வந்து மஸ்கிட்டோட சலைவாவில் இருக்கும். ஸோ when the infected mosquito bite the human, it injects saliva. ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்ஜெக்ட் saliva ஃபர்ஸ்ட். ஸோ அந்த சலைவாவோட சேர்த்து இந்த ஸ்போரோசைட்ஸில் வந்து ஹியூமனுக்குள்ளே வந்துடும். ஸோ அகைன் அந்த லைஃப் சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். மலேரியாவோட லைஃப் சைக்கிள் பார்த்தாச்சு. பட் இந்த மலேரியா காஸ் பண்ணுற அந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து உடம்புக்குள்ளே வந்து நம்மளோட லிவர்ஸில் அஃபெக்ட் பண்ணுது, தென் வந்து ஆர்பிசி எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸை வந்து நம்ம ஒரு 3 சைக்கிளாக வந்து பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், நெக்ஸ்ட் வந்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் எடுத்துக்கிட்டால் அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன். தின் மொட்டைல் ஸ்பிண்டில் ஷேப்டு ஸ்போரோசைட்ஸ் வந்து ஸ்விம் அவுட் ஆஃப் த மஸ்கிட்டோ சக்கர் அண்ட் என்டர் இன்டு த ஹியூமன் பிளட் ஸ்ட்ரீம். அதாவது ஒரு தின் மொட்டைல் ஸ்பிண்டில் ஷேப் இருக்கக்கூடிய ஸ்போரோசைட்ஸ் வந்து ஸ்விம் அவுட் ஆஃப் த மஸ்கிட்டோ சக்கர், அதாவது அந்த ப்ரோபிஸ்கஸ்லேருந்து என்ட்ரி வெளியே வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகுது பிளட் ஸ்ட்ரீமில். சரிங்களா? தென் தே விகிள் தேர் வே டு லிவர் அண்ட் பரோ இன்டு லிவர் செல். அது வந்து டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து லிவருக்கு போயிட்டு லிவர் செல்லை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் பார்ப்போம். டெஃபினேஷன் வந்து திஸ் ஸ்போரோசாய்ட்ஸ் சேஞ்ச் இன்டு ட்ரோபோசாய்ட், தென் இட் கன்வெர்டட் இன்டு ஷீசான்ஸ். ஆஃப்டர் கன்வெர்டிங் டு ஷீசான்ஸ் இட்ஸ் சேஞ்ச் இன்டு மீரோசாய்ட்ஸ். திஸ் ஓவர்லோட் மீரோசாய்ட்ஸ் வித்தின் த லிவர் செல் பர்ஸ்ட் அவுட் த ஹெப்படோசைட்ஸ். ஸோ உள்ளே வந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து ட்ரோபோசைட்டாக மாறி, தென் ஷீசான்ஸாக மாறி, தென் மீரோசைட்ஸாக மாறி லிவர் செல்லை வந்து பர்ஸ்ட் பண்ண வைக்குது. ஸோ இது வந்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், அதாவது பிஃபோர் எரித்ரோசைட்டிக் சைக்கிள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். இதில் வந்து மீரோசைட்ஸ் என்டர் இன்டு ஆர்பிசி, கன்வெர்ட் இன்டு ட்ரோபோசாய்ட், அகைன் தென் சேஞ்ச் இன்டு மீரோசைட்ஸ். திஸ் வில் பர்ஸ்ட் அவுட் ஆர்பிசி. ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 2 species of Plasmodia, Plasmodium vivax, then Plasmodium ovale, produce dormant form in the liver in the form of hypnozoites. அதாவது இந்த 2 ஸ்பீஷஸ் வந்து லிவர் செல்லுக்குள்ளே ஃபஸ்ட் இன்ஃபெக்ஷஸ் ஸ்டேஜ் காஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹிப்னோசாய்ட் ஃபார்முக்கு மாறி லிவர் செல்லு டார்மன் ஃபார்மில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ விச் கேன் க்ரோ இயர்ஸ் லேட்டர் காசிங் ரிலாப்சிங் மலேரியா. ஒரு 2-3 வருஷம் கழித்து ஃபஸ்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிட்டு 2-3 வருஷம் கழித்து திருப்பி இன்ஃபெக்ஷன் கொண்டு வரும். இதை வந்து நம்ம ரிலாப்சிங் மலேரியான்னு சொல்லுவோம். சி டயக்னோசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன் ஆஃப் blood using light microscope under oil immersion magnification reveals the tropozoites and Shishons within erythrocytes, sometimes gametocytes also. Next, several rapid antigen based diagnostic tests have been done. This was highly sensitivity and specific. Control of malaria.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிமினேட் a vector with pesticides at dusk in living and sleeping areas. அதாவது நம்ம வாழும் பகுதியில் வந்து இந்த மாதிரி தண்ணி தேங்குறது, அதே மாதிரி வந்து கார்டன் பிளேஸில் வந்து நம்ம பெஸ்டிசைட் யூஸ் பண்ணி இந்த வெக்டர் எலிமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் இன்செக்ட் ரெப்லட்டன்ட் கண்டெய்னிங் DEET, இது ஒரு கெமிக்கல். இது நம்ம போடும் பொழுது வந்து மஸ்கிட்டோ வந்து நம்மளை கிட்ட வராமல் இருக்கும். தென் மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து வியர் த லாங் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் அண்ட் லாங் பேண்ட்ஸ், முழுங்கை ஷர்ட்டு முழுங்கால் பேண்ட்டு போட்டு இருக்கும்போது நம்ம கொசு கடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ரோஃபைலாக்சிஸ் ஃபார் ட்ராவலர்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் ப்ரோஃபைலாக்சிஸ் வந்து ஒரு நோய் தடுப்பு. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறோம் ஒரு எண்டெமிக் ரீஜன் விச் ஆர் ப்ரெவலன்ஸ் டு மலேரியா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்பொழுது நம்ம இந்த அட்டோவாக்வின், ப்ரோகுவானில், நெக்ஸ்ட் வந்து மெஃப்ளோக்வின், அப்படி இல்லைனா டாக்ஸிசைக்ளின் ஆர் த பெஸ்ட் ப்ரோஃபைலாக்சிஸ் ஏஜ்மெண்ட்ஸ் வென் ட்ராவலிங் டு எண்டெமிக் ஏரியாஸ் வேர் மலேரியா இஸ் காமன். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அண்ட் பிளாஸ்மோடியம் ஓவலே அண்ட் பிளாஸ்மோடியம் மலேரியா all are susceptible to chloroquine. But don't forget, Plasmodium vivax and Plasmodium ovale can cause dormant form. ஸோ இது வந்து குளோரோக்வின் வந்து டைரெக்டாக லிவர் செல்லுக்குள்ளே பெனட்ரேட் ஆகாமல் இந்த 2 ஸ்பீஷஸ் வந்து அழிக்க முடியாமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ப்ரீமாக்வின் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லிவர் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அந்த ஒளிஞ்சிருக்கிற இந்த 2 ஸ்பீஷஸை வந்து அழிக்கும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து மோஸ்ட் காமன் அண்ட் வெரி நேஸ்டி பிளாஸ்மோடியம் இன்ஃபெக்ஷன். நிறைய பேர் காமனாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ஃபேட்டல்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மோடியம் இன்ஃபெக்ஷன், இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நிறைய பீப்புள் டெத்து கூட ஆகிடுவாங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா. ஸோ இந்த ஃபார் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரமுக்கு வந்து we can use chloroquine, but they are resistance for chloroquine also. So for that we can use quinine, the quinidine, which is anti-arrhythmic drug. Then the Harthimether, then Harthisunate, இது வந்து Chinese traditional medicine. இதோட சைனீஸ் நேம் பார்த்திங்கன்னா சின் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டோவாக்வின் அண்ட் ப்ரோகுவானில், மெஃப்ளோக்வின், பைரிமெத்தாமின் அண்ட் சல்ஃபர்டாக்சின். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரத்துக்கு வந்து இது வந்து 30% ஆஃப் நம்மளோட எர்த்ரோசைட்டை வந்து டேமேஜ் பண்ணி அனிமியா காஸ் பண்ணும். திஸ் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் கேன் ஃபார்ம் ஆர்பிசி இன்டு ஸ்டிக்கி ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டிக்கியான ஆர்பிசி வந்து போஸ்ட் கேப்புலரி venule in organs like kidney, brain, then lungs, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து போஸ்ட் கேப்புலரி வெனியூல்ஸில் வந்து பைண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஹீமரேஜை கொண்டு வரும். அப்படி இல்லையா ப்ராப்பராக வந்து அந்த ஆர்கனுக்கு பிளட் சப்ளை பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொண்டு வந்து பேஷண்ட்டை வந்து டெத் பண்ண வச்சிடும். ஸோ இட் கேன் காஸ் செரிபிரல் மலேரியா இன் 5% ஆஃப் பீப்புள் இன் சப் சஹரன் ஆஃப்ரிக்கா, எஸ்பெஷலி சில்ட்ரனில் தான். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சில்ட்ரனுக்கு வந்து நம்ம என்ன தான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலையும் சில 5% அப்படி பீப்புள் வந்து இறந்துடுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பிளாக் ஆஃப்ரிக்கன் இருக்காங்க இல்லையா அவங்களும், அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்க்கும் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரமுக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஏன் வந்து அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து நம்மளோட ஆர்பிசிக்குள்ளே பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் வச்சு தானே அதை பைண்ட் பண்ணோம், ஒரு ஆன்டிஜன். வந்து அது பேர் வந்து டஃபி A and B 2 வெரைட்டி. இதை வச்சு தான் நம்ம ஆர்பிசிக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து மாற்றம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் ஏன் அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாகவே சிக்கிள் செல் ட்ரைட் அனிமியா பேஷண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் வந்து இன்ஃபெக்ஷன் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதில்ல. அட் லாஸ்ட், ஃபார்மோகைனெட்டிக்ஸ். ஆல் malarial drugs கேன் டேக்கன் orally. ஆல் malarial drugs கேன் காஸ் GI upset.